पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாள் பட்டியில் இன்று 18வது நாள். இன்றைய கவிதை. நேற்றின் உறைந்த சொற்களில் உள்ளம் பேச முடியாமல் நின்றது. இன்று உணர்வு மலர்கின்றது என் மொழியில். சமூகம் என் வார்த்தைகளை கட்டுப்படுத்தும். ஆனால் கவிஞனின் உள்ள குரலை அதே சமூகம் வெளிச்சமாய் எழுப்புகின்றது. மௌனம் கடினம், ஆனால் கவிதை இன்னும் கடினம். அது ஒரு கருவி அல்ல, அது ஒரு சாதனை, ஒரு பயிற்சி, ஒரு இலக்கு, ஒரே நேரத்தில் எல்லாமும் ஆகும். கோயில், பிரார்த்தனை, பிரசாதம், ஆராதனை எல்லாம் இணைந்தது போல கவிதையும் சாதிக்கும் சாதனையும் சேர்ந்து உருவாகும் சுத்தம். கவிதையை கவிஞன் எழுதினானா? அல்ல, உள்ளத்தில் உதித்த ஒளி, சூரியன் போன்ற விழிப்பு கவிஞனின் நெஞ்சை தொட்டு கவிதையை எழுப்பியது. அச்சு புத்தகத்தின் வார்த்தையின் அர்த்தம் தேடாதீர்கள், அதில் அது இல்லை. என் கவிதையின் பொருளை இந்த நொடியில் உங்கள் உள்ளத்திடம் கேளுங்கள். உங்கள் மனதில் பின்னொலி ஒலித்தால் அந்த மனதையே கேளுங்கள். நீங்கள் உண்மையாய் கவிதையை பெற்றிருந்தால் தூரமில்லை. அர்த்தத்தை கண்டுபிடிக்க வார்த்தைகளின் தண்டனையில் நீங்கள் சிக்க வேண்டியதும் இல்லை. உங்கள் மூச்சில் வடிவம் எடுக்கும் அதுவே கவிதை. நீங்கள் என்னுடைய சொற்களை உணர்ந்தால் அதுவே கவிதையாகிவிடும். பேசுபவர் தன் உள்ளத்தை சொன்னால், அவர் முழு விழிப்புணர்வை உணர்ந்தால் அப்போதுதான் நாம் புரிந்து கொள்கிறோம். பாப்தாதா அவ்யக்த நிலையில் இருப்பதை போல அவரை பற்றி அறிய அவ்யக்த நிலைக்கு நாமும் உயர வேண்டும். பேசுபவரின் லயம், உள்ளத்தின் நிலை, அதனுடன் இணைந்தால் மட்டுமே செய்தி நமக்குள் இறங்கும். அவர் எந்த நிலையில் பேசுகிறாரோ அதே நிலையில் நாம் அமர்ந்தால்தான் உண்மை நம் உள்ளத்தில் மலரும்.
ஓம் சாந்தி. இன்னைக்கு 15 ஏப்ரல் 1992 பாபா நமக்காக சொன்ன முரளியை கேட்க போகிறோம். இதோட தலைப்பு பிராமணர்களின் 2 அடையாளங்கள். ஒன்று நிச்சயம், இரண்டாவது வெற்றி. பிராமணர்களின் 2 அடையாளங்கள் நிச்சயம் மற்றும் வெற்றி. இன்னைக்கு இந்த முரளியிலிருந்து வரக்கூடிய 7 கடல்களை பற்றி நாம் இப்போ விளக்க போகிறோம். முதல்ல நாம் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கலாம். இந்த முரளியிலிருந்து எத்தனை வகையான கடல்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிரதர் சொல்கிறாரு, வெற்றியின் கடல், உற்சாகத்தின் கடல், உற்சவத்தின் கடல், புதுமையின் கடல், மாற்றத்தின் கடல், பரிவர்த்தனையின் கடல், நவீன் தாக்கா கடல், பிராமணர்களின் கடல், அதிகாரத்தின் கடல், போலேநாத், கள்ளம் கபடமற்ற கடல், எளிமையின் கடல், நிச்சயத்தின் கடல். இன்னொரு பிரதர் சொல்கிறாரு, சந்தோஷத்தின் கடல், சுயமரியாதையின் கடல், சுகக்கடல். நமக்கு விதிகள் கொடுக்கிறாரு, முறைகள் மற்றும் விதிகளின் கடல். பாபா அப்புறம் நமக்கு உதாரணம் கொடுக்கிறாரு, எடுத்துக்காட்டு, உதாரணங்களின் கடல், புரிதலின் கடலாக இருக்கிறாரு, தண்ணீர் இல்லாத கடல். நல்லது. நாம் இன்னைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹோம்ஒர்க் கடல். ஏன்னா ஒவ்வொரு முரளிலையும் பாபா நமக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு இல்லையா, வீட்டு பாடம். அதனால் வீட்டு பாடத்தின் கடல். ஒவ்வொரு முரளிலையும் பாபா நமக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. அப்புறம் முரளியிலிருந்து பல நேரங்களில் அதை பற்றி நமக்கு கேட்கவும் செய்கிறாரு. அதனால் வீட்டு பாடத்தின் கடல். இன்றைய முரளியில் நிறைய டோஸ் கொடுக்குறாரு. அதனால் டோஸ்கா சாகர், டோஸினுடைய கடலாக இருக்கிறாரு. இன்றைக்கி பாபா எல்லாருக்கும் ஹெவி டோஸ் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இன்றைக்கி ஹோம்ஒர்க்கில் 7 முக்கிய பாயிண்ட்ஸ் இருக்குது. அது நாம் மீண்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க், அதாவது வீட்டு பாடத்தின் கடல். பாபா முதல்ல சொன்னது 4 நிச்சயங்களை நம்ம பக்காவாக உறுதியாக ஆக்கிக்கணும். ஃபஸ்ட்டு பாபா மேலே நிச்சயம் இருக்கணும், 2வது தன் மேலே நிச்சயம் இருக்கணும், 3வது பிராமண குடும்பத்தின் மேலே நிச்சயம் இருக்கணும், 4வது காலத்தின் மீது நிச்சயம், அதாவது புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றின நிச்சயம் இருக்கணும். பாபா நமக்கு இன்னைக்கு ஒரு கட்டிடத்தை காமிச்சு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. இப்போ ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஹைட்டில் நம்ம கட்டணும் அப்படின்னு திட்டமிடுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், அதோட ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வலுவானதாக இருக்கணும். அடித்தளம், அந்த ஃபவுண்டேஷன் ஆழமானதாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தால் மட்டும்தான் கட்டிடம் நிலையாக இருக்க முடியும், நிலையாக நிற்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் எது, நிச்சயம். நம்மளுடைய நிச்சயம் எவ்வளோ வலுவாக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸ்ட்ராங்கான நிச்சயம் இருந்தால் தான் நிச்சயம் மற்றும் வெற்றி ரெண்டுமே சமநிலையோடு இருக்க முடியும். இப்போ நிச்சயத்தோட சதவிகிதம் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெற்றியும் இருக்கும். இப்போது நிச்சயம் கம்மியாக இருக்குது, வெற்றி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இல்லை நிச்சயம் அதிகமாக இருக்குது, வெற்றி குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நடக்காது. இப்போ நம்ம எவ்வளோ நிச்சயத்தில் இருக்கோமோ அவ்வளோதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். எப்படி பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம உயர்ந்த கட்டிடத்தை கட்ட முடியும். அதே மாதிரி நிச்சயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வெற்றி நம்ம அடைய முடியும். இப்போ பாபா சொல்கிறாரு, நிச்சயம் கொஞ்சம் ஆடிச்சு, அதாவது ஃபவுண்டேஷன் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக போடலை அப்படின்னாலும் பில்டிங் மொத்தமாக ஆடிடும். அதனால் நிச்சயத்தை ஃபவுண்டேஷனை நீங்கள் ஸ்ட்ராங்காக போடுங்க அப்படின்றாரு. இப்போ நம்மளுடைய ஃபவுண்டேஷன் என்ன, நிச்சயம். இப்போ நிச்சயத்தில் பாபா நமக்கு 4 பாயிண்ட் சொல்கிறாரு இல்லையா. என்னென்ன பாயிண்ட் சொன்னார்? ஃபஸ்ட்டு நிச்சயம் பாபா மேலே, 2வது தன் மேலே நிச்சயம் இருக்கணும், 3வது பிராமண குடும்பத்து மேலே நிச்சயம் இருக்கணும், 4வது டைம் சமயத்தின் மேலே நிச்சயம் இருக்கணும். இப்போ இந்த 4 அடித்தளத்தில் ஃபவுண்டேஷனில் ஏதாவது ஒன்றில் குறை இருந்தால் கூட, ஏதாவது ஒன்றில் குறை இருந்தாலும் கூட மனக்குழப்பம், சந்தேகம், அமைதியின்மை, அதிருப்தின்னு எடுத்துக்கிட்டோன்னா தன்னிடம் அதிருப்தி, மற்றவங்க கிட்ட அதிருப்தி, குடும்பத்திட்ட குறை சொல்கிறது, காலத்தின் மீது அதிருப்தி, ட்ராமா மேலே நம்பிக்கை குறைவாக இருக்கிறது, சில நேரங்களில் கடவுள் மேலேயும் நம்பிக்கை குறைவாக இருக்குது, கடவுள் மேலேயும் குறை சொல்கிறது. இப்போ இது எல்லாமே வரும் எப்போ அப்படின்னா இந்த அடித்தளத்தில் 4ல் ஏதாவது ஒன்றில் குறை இருந்தால் கூட கண்டிப்பாக வரும். அடுத்த ஹோம்ஒர்க் 2வது நிச்சயம் மற்றும் வெற்றிக்கு இடையிலான வித்தியாசத்தை முடிவுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிச்சயம் வெற்றிக்கு இடையிலான வித்தியாசத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? நிச்சயத்தை சரி பார்க்கணும்,
நிச்சயத்தை வளர்க்கணும், செக் பண்ணணும், தன்னிடமே கேட்கணும். வேறு என்ன செக் பண்ணணும்? என்கிட்ட உண்மையான நிச்சயம் இருக்கா, எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். பாபா இங்கே ஒரு மிகப்பெரிய உயர்ந்த மகா வாக்கியத்தை சொல்கிறாரு. இப்போ உங்களுடைய நிச்சயம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்தளவுக்கு வெற்றி உங்களை தேடி தானாகவே வரும். நிச்சயம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வெற்றி உங்களை தேடி வரும், தானாக தேடி வரும். இப்போ நிச்சயம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வெற்றிக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை, தானாக உங்களை தேடி வரும். அதனால் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்குங்க. அடுத்த ஹோம்ஒர்க், மனசு லேசாக எளிமையாக இருக்கணும். ஆனால் புரிதலும் ஞானமும் நமக்கு செய்யக்கூடிய செயலும் தெளிவாக இருக்கணும். பணிவுத்தன்மை, எளிமை, சத்தியம் இருக்கணும். அப்போது பார்த்தோன்னா நிறைய அதிகமாக நல்ல மனம் கொண்டவங்க பல நேரத்தில் ஏமாந்துடுறாங்க. அதனால் என்ன தேவை? கொஞ்சம் விவேகம், புத்திசாலித்தனமும் அவசியமானதாக இருக்குது. நாம் செயல்கள் செய்யணும், ஆனால் எப்படி செய்யணும்? அதனுடைய முடிவுகள், அதாவது திரிகாலதர்ஷியாகி 3 காலத்தையும் பார்த்து நம்ம அதை செய்யணும். பிறகு பாபா சொல்கிறாரு, பிராமண குடும்பத்தில் சந்துஷ்டதா, அதாவது திருப்தியாக இருந்து மற்றவங்களையும் திருப்திப்படுத்தணும். இது ஒரு ஹோம்ஒர்க். நம்ம குடும்பத்தில் இருக்கோம், ஆனால் பல நேரங்களில் நாம் அதிகமாக தனிமையில் இருக்கிறோம். இப்போ குடும்பத்தில் நிறைய விஷயங்களில் கலந்துக்க மாட்டோம். அது கூட சங்கத்தில் வர மாதிரி, அதாவது கூட்டத்தில் நம்ம வரமாட்டோம். வர்றது கூட ஒரு பாரமாக உணரப்படுது. இப்போ இதுக்கு காரணம் வெளியில் கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய காரணம் தான். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய குறைகள், பலவீனங்களை மறைக்கிறதுக்காக வேறு யாரையாவது காரணம் காட்டிடுறோம். இப்போ நம்ம தப்பிக்க முயற்சி பண்ணுறோம், நம்மளோட பலவீனத்தை மறைக்க முயற்சி பண்ணுறோம். இப்போ முரளியில் கூட பாபா இதே தான் சொல்கிறாரு. என்னென்னா, நாம் நம்மளையே சரி பார்க்கணும், நம்மை நாமே சரி பார்க்க வேண்டும். நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, என்ன பலவீனம் இருக்குது அப்படின்றத சரி பார்க்கணும். அப்போது அந்த இடைவெளியை எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறது? 2 உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் சந்தித்தாங்க அப்படின்னா அவங்க உயர்ந்த நிலையை அடைவாங்க. ஆனால் ஒருவருடன் ஒருவர் பழக முடியாத நிலை இருந்தது அப்படின்னா அவங்க எனர்ஜி 2 பேருக்குமே குறைஞ்சிரும். இப்போ பாபா சொல்கிறாரு, நம்மளுடைய சொந்த சிந்தனைகள் காரணமாகவும் மற்றவர்களுடைய நடத்தை காரணமாகவும் நாம் கலங்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் யார்? பாபா. நம்முடைய சுயசிந்தனை, உணர்வு, நம்பிக்கை. அப்போது நம்ம சங்கத்தில் இருக்கணும், அதாவது பிராமண பரிவாரத்தில் அந்த இணைப்பில் நம்ம இருக்கணும். இப்போ குடும்பத்திலேருந்து தூரமாக இருக்கிறது, தப்பிக்கிறது, காரணம் சொல்லிட்டு விலகிறது, இல்லை லீவ் போடுறது, இப்போ இது எல்லாமே ஆபத்தானது அப்படின்னு பாபா நிறைய முரளியில் நமக்கு புரிய வச்சுருக்காரு. நம்மை மேலே உயர்த்தி பிடிக்க வேண்டும். இப்போ நம்ம கவிதை கேட்டோம். கவிதை 5 நிமிஷம் 2 ரூபத்தில் இருந்தது. பாபா சொல்கிறாரு, இது அலட்சியம், சோம்பேறித்தனம், தள்ளி போடுறது என்ற நேரம் கிடையாது. சமயம் குறைவாக இல்லை, ஆனால் சமயம் வர்றதுக்கு முன்னாடி நாம் வெற்றி அடையணும், வெற்றி பெறணும். ஏன்னா டைம் நமக்காக காத்துட்ருக்கு, வெயிட் பண்ணுது. இப்போ டைம் வெயிட் பண்ணுது, திரும்பி பார்த்துட்ருக்கு, எப்போ வருவாங்கன்னு. இப்போ டைமுக்கான வேல்யூவை நீங்கள் கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமானது, நம்ம பிராமண பரிவாரத்தில், சங்கத்தில், கூட்டத்தில் இருக்கும்போது நம்ம நல்ல சிந்தனைகள் நம்ம வைக்கணும். ஆனால் சிந்தனை தாழ்வானதாக இருந்தது அப்படின்னா கீழே விழறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ என்ன, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது, அவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்னு. இப்போ 2 பேர் உட்காந்து 3ஆம் அவரை பற்றி பேசுகிறது. இப்போ இப்படி வெற்று பேச்சு, வீணான பேச்சு பேசுகிறது, காசிப் பேசுகிறது, செய்திகளை பரப்புறது, இதெல்லாம் முடிச்சுக்கணும். இப்போ பாபா ஒரு ரூல் கொடுக்குறாரு. 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க 3ஆவதவங்களை பற்றி, அதாவது வேறு யாரையும் பற்றி பேசக்கூடாது. இப்போ எதிரில் இருக்கவங்க கூட நேரடியாக டைரெக்டாக பேசணும், சரி செய்யக்கூடிய நோக்கில் பேசணும். உயர்ந்த வார்த்தைகள், உயர்வு தரும் பேச்சாக இருக்கணுமே தவிர 3ஆவது ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி பேசக்கூடாது. இப்போ பாபா இது ஒரு ஆர்டர்னு சொல்கிறாரு, இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மற்றவர்களின் குறை, செய்தி, நெகட்டிவ் இந்த விஷயங்கள் எதையுமே நம்ம பரப்பக்கூடாது. ஏன்னா இது கூட சூட்சுமமான பாவம் ஆகிடும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நம்ம அவங்கள பற்றி பேசுகிறது என்ன தெரியவா போதா அவங்களுக்கு,
அப்படின்னு, அவங்க குறைய சொல்கிறது தெரியவா போகுது அப்படின்னு. ஆனால் இதில் கூட சூட்சுமமான பாவம் இருக்குது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்காக தான் சொல்கிறேன், உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், இப்போ அவங்கக்கிட்ட சேஃபாக இருங்க அப்படின்னு. அப்போ அதில் கூட அதிக பாவம் இருக்குது, இதில் கூட அதிக பாவம் உண்டாகுது. ஏன்னா சொல்கிறவங்க கூடவே கேட்குறவங்க அவங்க கூட பங்குதாரர் ஆகிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பாவத்தில் ஷேர் கிடச்சிருது. இப்போ சொல்கிறது மட்டும் கிடையாது, சொல்கிறது மட்டும் பாவம் கிடையாது. இப்போ அவங்க சொன்னாங்க, நானாக சொன்னேன், அவங்க சொன்னது தானே கேட்டேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு பாவம் இருக்குது. இப்போ எந்த உணர்வோட நீங்கள் கேட்குறீங்க அதுவும் ரொம்ப முக்கியம். அதனால் கேட்குறவங்களுக்கும் பாவம் இருக்குது, சொல்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாவம். சரி, அப்போ சொல்கிறவங்களுக்கு பாவம் இருக்குது, கேட்குறவங்களுக்கு பாவம் இருக்குது, சூட்சமமான பாவம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, நான் நடுவில் நின்று கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னாலும் அதுக்கும் சூட்சும பாவம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சத்தியத்தை உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ராயலாக பேசணும். நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு கோவத்தோட, அப்படியே உணர்ச்சி வசத்தோட, ஆவேசத்தோட, அவசரத்தோடலாம் நம்ம சொல்லக்கூடாது. பொறுமையாக அமைதியாக நம்மளுடைய அந்த நாகரிகத்தோட நம்மளுடைய அந்த சத்தியத்தை நிரூபிக்கணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீணான செய்திகளை பரப்புகிறோம், தேவையில்லாத பேசுகிறோம் அப்படின்னா உயரத்துலேருந்து கீழே விழுற மாதிரி ஆகிடுமா. இப்போ இதெல்லாமே நமக்கு முரளியில் பாபா ஒரு விஷயம் சூட்சும பாவத்தெல்லாம் புரிய வச்சிட்ருக்காரு. அடுத்த ஹோம்ஒர்க் சுயமாற்றம் உலக மாற்றம். இப்போ சுயத்தை ஃபஸ்ட்டு சுயம் நீங்கள் மாறினாதான் உலகம் மாறும். முதல்ல நாம் மாற்றம் அடையணும், அதுக்கப்புறம் தான் உலக மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். இப்போ அடுத்தவங்க மாறினா மாறுவேன் அப்படின்னு அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. முதல்ல சுயமாற்றம்ன்றது வேணும். ஆன்மீகத்தில் முக்கிய கோட்பாடு என்ன? சுய சிந்தனை, சுய பார்வை, சுயமாற்றம். இப்போ நாம் உயரணும், மேலே மேலே போகணும், மேல்நிலையை நம்ம அடையணும், இதுதான் நம்மளுடைய ஒரே வேலை. இப்போது எதை நம்ம நீக்க வேண்டும், எதை சேர்க்க வேண்டும், சரி பார்க்கறது நம்மளுடைய உரிமை. இப்போ நம்ம உயர்ந்த நிலை அடையணும், உயர்ந்த பதவி அடையணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல சுயத்தை பாருங்கள், சுயத்தை மாற்றுங்க, அதுக்கப்புறம் நம்ம மற்றவர்களை பற்றி பார்க்கலாம். இப்போ உண்மையான தபஸ்வினா என்ன? உண்மையான தபஸ்வி அப்படின்னா உள்ளிருந்து சுத்தம், அதாவது அந்த தூய்மை தன்மை இருக்கணும், சந்தோஷம், குஷி. சுயத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நம்ம சுய செக்கிங் பண்ணிகிட்டே இருக்கணும். கஷ்டப்பட்டாலும் விடாமல் அதை தொடர்ந்துகிட்டே இருக்கணும். இப்போ செஞ்சுட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஆகிடலாம். இப்போ பாபா சொல்கிறாரு, அன்பின் அடையாளம் என்ன? சமமாகிறது. இப்போ நம்ம சமான் ஆகிறதுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ கண்டிப்பாக ஒரு நாள் ஆயிடலாம். இப்போது ஹோம்ஒர்க்கினுடைய கடல், வீட்டு பாடத்தினுடைய கடல். இப்போ நிச்சயத்தை நம்ம 100% 100% ஆக்கணும். இப்போ 4 நிச்சயங்கள் இல்லையா? என்னென்ன நிச்சயங்கள் திரும்பவும் சொல்லலாமா? பாபா மேலே நிச்சயம், தன் மேலே நிச்சயம் இருக்கணும், பிராமண பரிவாரத்தின் மேலே நிச்சயம் இருக்கணும், கூடவே சமயத்தின் மேலே நிச்சயம் இருக்கணும். இப்போ எவ்வளோ நிச்சயம் இருக்கோ அவ்வளோ வெற்றி கிடைக்கும். நிச்சயத்தின் சதவிகிதம் அதே அளவு வெற்றியினுடைய சதவிகிதம் இருக்கும். சக்தி வாய்ந்த உயர்ந்த நிலை அடையணும்னா இந்த விஷயம் அவசியம். என்னென்னா சிரேஷ்ட, உயர்ந்த, நல்ல மற்றும் பவித்ர, இந்த நிலையில் நம்ம செல்லணும். அடுத்து தன்னால், அதாவது நமக்குள்ள திருப்தியாக இருக்கணும், கூடவே மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும், குடும்பத்தையும் திருப்திப்படுத்தணும். எப்பவும் சுயமாற்றத்திற்கான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கணும். அடுத்த கடல் என்ன? சத்தியதா கா சாகர், சத்தியத்தின் கடல். இப்போ சத்தியத்தின் அடையாளம் என்ன? நாகரிகம், ஒழுக்கம், நாகரிக நடத்தை, மரியாதை இருக்கணும். இதான் சத்தியதாவினுடைய அடையாளம். சாதாரணத்தை விட உயர்ந்த நடத்தை இருக்கணும், அழகு, ராயல்ட்டி இருக்கணும், அதாவது உயர்ந்த மனநிலையினுடைய வெளிப்பாடு, சிந்தனையின் ஆற்றல், உள்ளே ஓடும் நற்பண்பினுடைய இந்த நல்ல எண்ணங்களினுடைய வெளிப்பாடு, அதுதான் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவம், முன்னேற்றம் இதெல்லாம் வெளிப்படும் போது நாம் ஃபீல் பண்ணலாம், இவங்கக்கிட்ட இருந்து சாந்தம், அமைதி, நாகரிகம், எளிமை இருக்குது அப்படின்னு. இப்போ நமக்குள்ளே சத்தியத்தா இருந்தால் தான் இந்த நாகரிகம்ன்றது வெளியில் வரும். இப்போ முன்னாடி அவங்க தப்பு பண்ணியிருந்துருக்கலாம்,
ஆனால் இப்போது திருத்தம் அடைஞ்சிருக்கலாம், அதாவது திருந்திருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே அந்த சத்தியத்தன்மை இருக்கும்போது வெளியில் அந்த உணர்வு பார்க்குறவங்களுக்கும் சரி வரும். இப்போ நம்ம யாரையாவது மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள பார்த்தாலே ரொம்ப ராயலாக, ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி இருப்பாங்க. இப்போ அவங்கள பார்த்தாலே நமக்கு அந்த ஃபீல் வரும் இல்லையா? ஆனால் அவங்க சாதாரண மனிதர் தான். ஆனால் அவங்களுடைய ராயல்ட்டி, அந்த நாகரிகம் இருக்கும். அப்போ பாபா சொல்கிறாரு, நாகரிகத்தினுடைய அடையாளம் அந்த ராயல்ட்டி. இப்போ அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதம், பேச்சு அமைதியாக, அதாவது மெதுவாக பணிவாக இருக்கும். கூடவே சத்தியம், உண்மையை சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். இப்போ ராயல்ட்டி உண்மை, அதாவது உண்மை தான் உண்மையான ராயல்ட்டி. இப்போ அநாகரிகமான, அதாவது ராயல்ட்டி இல்லாமல் நடந்துக்கிட்டோன்னா நமக்கு இழப்பு ஏற்படும். இப்போ இதை குறித்து நம்ம சிந்தனை பண்ணணும். ராயல்ட்டியோடு இருந்தால் ஆத்மாவுக்கு பலன் கிடைக்குது, ஆத்மாவில் முன்னேற்றம் ஏற்படும். ராயல்ட்டினால் நம்மளுடைய உறவுகள் நல்லதாக ஆகுது. இப்போ உயர்ந்த மனிதர் அப்படின்னா அவங்க ராயல்ட்டியாக இருந்தால் தான் ஏற்றுப்பாங்க இல்லையா? எவ்வளோ உயர்ந்த மனிதராக இருந்தாலும் அதற்கேற்ற தன்மை அவர்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த உலகத்தில். இப்போ நாகரிகன்றது இருக்கணும். நாகரிகம் இருந்தால் தான் நல்ல ஃபெய்த்ஃபுல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாகரிகம் இருந்தால் நம்ம நல்ல பொது பேச்சாளராக ஆக முடியும். இப்போ இந்த ராயல்ட்டினால் நன்மைகள் என்னெல்லாம் இருக்குது, தீமைகள் என்னெல்லாம் இருக்குது? இப்போ நம்ம நாகரிகமாக இல்லை, ராயல்ட்டியாக இல்லை அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடியவங்களும் நம்மளை அவ்வளோவா மதிக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும், காயப்படுத்துவாங்க. இப்போ அவங்களும் அந்த மாதிரி காயம் அடைவாங்க. இப்போ இதனால் பல விளைவுகளும் இருக்குது. அடுத்து பாபா சொல்கிறாரு, சத்தியம் சூரியன் மாதிரி, அதை நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ ஆத்மா அப்படியே நல்லா தபஸ்யாக பண்ணுச்சு அப்படின்னா, தபஸ்யாக செய்தோன்னா சூரியன் போல் பிரகாசமாக ஆகிடலாம். ஒளி தானாகவே பரவும். நம்ம போயிட்டு யார்கிட்டையும் நம்ம சொல்ல தேவையில்லை, நான் அவ்வளோ தபஸ்யாக பண்ணேன், அவ்வளோ யோகா பண்ணேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. தானாகவே எப்படி சூரியன் ஆட்டோமேட்டிக்காகவே பிரகாசமாக ஒளியாக இருக்குது, தானாக ஒளியை எல்லாருக்கும் கொடுக்குது. அதே மாதிரி நம்ம தபஸ்யாக செய்யும்போது நம்ம சூரியன் மாதிரி பிரகாசம் ஆகிடுவோம், ஒளி தானாகவே பரவும். ஆனால் அதுக்காக சக்காஷ் கொடுக்கணும், அது அவசியம்தான். ஆனால் சத்தியம்ன்றது சூரியன் மாதிரி, அது தானாகவே பரவிடும். இப்போ அசத்தியத்தினுடைய மேகம் சத்தியத்தை மூட முடியாது, சத்தியம் மறையாது. 100 சுவர்களை போட்டு கட்டி மறைச்சாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வரும். ஏன்னா டைம் அதை காமிச்சிரும். இப்போ நம்மக்கிட்ட சத்தியம் இருந்ததுன்னா நம்ம அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இதை நமக்கு பாபா புரிய வைக்கிறாரு. ஏமாற்றத்தை பார்த்தவுடன் கோபம் வரும். இப்போ அது நாகரிகமா? இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, உங்கள் பக்கம் சத்தியம் இருக்குது, ஆனால் அதுக்காக நீங்கள் உடனே என்கிட்ட சத்தியம் இருக்குது அப்படின்றதுக்காக கோபத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏற்றுப்பாங்களா? இல்லை இல்லையா? இப்போ அது நாகரிகமாக இருக்குமா, ராயல்ட்டியே இருக்குமா? ஆனால் சத்தியம் இருக்குதான், சத்தியம் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நம்மளுடைய நிலை என்ன? நாகரிகமானது, ராயல்ட்டியோடு நம்ம இருக்கணும். இப்போ நம்ம பக்கம் சத்தியம் இருக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும். நம்ம அதுக்கான முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், அது தானாகவே டைம் படி வெளியில் வந்துடும். இப்போ நம்மளை பார்த்து தான் எல்லோரும் மாற போகிறாங்க. இப்போ நம்மளே நம்மளுடைய சத்தியத்தை நியாயப்படுத்தணும்னு விரும்புகிறோம். இல்லைங்க இதாங்க காரணம், இந்த காரணம், அந்த காரணம்னு சொல்லி நம்ம நியாயப்படுத்தணும்னா இப்போ இது என்ன ராயல்ட்டியா? இப்போ உண்மை என்ன? அது நம்மளுடைய பலவீனமாக இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி வெளியில் கோவம் வெளியில் வந்துடுது. அந்த நேரத்தில் புரியலை, அப்புறம் என்ன பண்ணுறோம்? புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம அந்த நேரத்தில் சைலண்ட்டாக இருந்துட்டோம், கோவப்படாமல் அமைதியாக இருந்துட்டோன்னா எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. முன்னாடி புரிஞ்சுக்காமல் இருந்தாலும் கூட அப்புறமா ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மைதான், சத்தியம்தான் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இப்போ சத்தியத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சுய சிந்தனை பண்ணணும், சுய செக்கிங் பண்ணணும். அடுத்தவங்களை பற்றின சிந்தனையில் நம்ம போகக்கூடாது. இப்போ அவசரம், கோபம், உணர்ச்சி வசப்படுறது, இது எல்லாமே நம்மளுடைய குறைவினுடைய ஒரு விளைவாக இருக்குது. இப்போ நம்ம எதிரில் இருக்கக்கூடியவங்கள மாற்ற தேவையில்லை. இந்த ஸ்பிரிச்சுவலில் நம்மளால் ஒரு கையால் கை தட்ட முடியும், 2 கை தேவையில்லை. இப்போ பாபா சத்தியத்தை ஸ்டார்ஸ், விண்மீன் கூட ஒப்பிடுறாரு. மரத்தில் பழம் பழுத்தா கீழே வளைந்து கீழே விழுந்துடும். இப்போ அதே மாதிரி தான் சத்தியம் ஒரு நாள் வெளிப்படும். இப்போது தவறானது
கீழே விழுந்துடும். அப்போ நல்லா தெரிஞ்சாலும் ஒரு நாளைக்கு கீழே விழுந்துடும். சத்தியம்தான் எப்போவுமே நிலைத்து நிற்கும். இப்போ சொல்லுவாங்க, உண்மையான மனதில் இறைவன் இருப்பார் அப்படின்னு. இப்போ சத்தியத்திலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அடுத்த விஷயம் நாகரிகத்தின் கடல், அதாவது நாகரிகத்தின் சாகர், நாகரிகத்தின் உண்மையான அடையாளம். இப்போ நாகரிகம்னா ஒழுக்கம், நடத்தை, நாகரிகம். இப்போ நம்மளுடைய வெளிப்பாடு சமூகத்தில் முதல்ல எதிலிருந்து தொடங்குது? முதல்ல நம்மை நாம் எப்படி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அதிலிருந்து நம்மை நாம் எப்படி நடத்துகிறோம், நம்மிடம் நமக்கு எந்த மாதிரி நடத்தை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம சாதிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா, சாதனையினுடைய பாதையில் போயிட்டுருக்கோன்னா, சில டைமில் நம்ம என்ன பண்ணணும், நமக்கே நம்ம கடினமாக இருக்க வேண்டியிருக்கும். அதாவது கஷ்டம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதை கடினம்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆணை, அதாவது கட்டளை, தன்னை கட்டுப்படுத்தி கொள்வது. உண்மையான அடையாளம் என்ன? உண்மை மற்றும் நாகரிகத்தின் அடையாளம், உண்மையான அடையாளம். இப்போ சத்தியத்தா எங்கே இருக்கோ அங்கே நாகரிகம்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். தெளிவு, நேர்மை, மனதின் திறந்த தன்மை, எளிமை. ஒருவர் உண்மையானவராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேச்சு, அவங்க நடந்துக்கக்கூடிய விதம், அவங்க நடிக்கக்கூடிய விதம் எல்லாமே நாகரிகமாக இருக்கும் இல்லையா? இப்போ அப்படியே அட்டகாசமாக அந்த கோவப்படுறது, பேச்சில் கடுமையாக இருக்கிறது, அவங்களுடைய கருத்தை நிரூபிக்கிறது முயற்சி செய்கிறது, இதெல்லாம் நாகரிகமா? இது நாகரிகம்னு சொல்லுவாங்களா? இப்போ இது நாகரிகம் கிடையாது. பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் இருந்தால் அது நாகரிகம் இல்லை. அதனால நம்முடைய ஒரு தரத்தை நம்மளே நிரூபிக்கணும், நாம் எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு. இப்போ இதுதான் என்னுடைய நிலையாக இருக்குது. இப்போ இதை விட நான் கீழே போயிடக்கூடாது. இப்போ பலருக்கு கீழே இருக்கக்கூடிய நிலை பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவில் இருக்கிறாங்க. அவங்க உங்களை கீழே இழுக்க முயற்சி பண்ணுவாங்க. கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? கீழே தான் நம்மளை இழுக்க முயற்சி பண்ணுவாங்க. மேலே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை மேலே ஏற்ற முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய பயணம் எது? மேலே போகணும். அதுதான் நம்மளுடைய பயணம், கீழே விழறது கிடையாது. இப்போ பிராமணர்களினுடைய கலையே உயர்வதற்கானது தான். நம்ம மேலே போகணும் இல்லையா? அதற்காக தான் நம்ம இருக்கிறோம். இப்போ அதனால் நாம் உயரணும், கீழே விழுந்துடக்கூடாது. உலகத்தில் பல விஷயம் நடக்குது. செய்தி, சம்பவம், பிரச்சனை எல்லாமே டெய்லி பார்க்குறோம். சில நேரத்தில் அதை கேட்குறது தேவையாக இருக்குது, ஆனால் சில நேரத்தில் தேவையாதலாம். இப்போ நமக்கு தேவை கொஞ்சம் டைமில், ஏன்னா நம்ம இந்த சொசைட்டியில் வாழ்கிறோம், இந்த சமூகத்தில் இருக்கோம். அப்போ நமக்கு தேவையானதாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போதும் நம்மளுடைய எண்ணம் மேலே இருக்கணும், நம்மளுடைய சிந்தனை மேலே இருக்கணும், நடத்தை மேலே இருக்கணும், காரியம் மேலே இருக்கணும். அதாவது மேலே நோக்கி போகிறதுக்காக இருக்கணும், கீழே விழுறதுக்காக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாமே நமக்கு தேவை. இந்த சூழ்நிலையில் இங்கே வாழணும் அப்படின்னா அதெல்லாம் தேவை தான், கேட்டுக்கலாம். ஆனால் அதுக்காக அதிலேயே மூழ்கிடக்கூடாது. அது நம்மளை கீழே இழுத்து தள்ளிடும். நம்ம என்ன பண்ணணும்? உயர போகணும், மேலே போகணும். இப்போ பாபா இதை ஒரு வரியில் சொல்கிறாரு. இப்போ நான் 100% உண்மை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறவங்க, அவர்கள் உள்ளுக்குள்ளே ஏதோ நிரூபிக்க முயற்சி பண்ணுறாங்க. அங்கே இன்னும் சந்தேகம் இல்லைன்னா பிடிவாதம் இருக்குது. என்ன செய்யணும்னு. இப்போ உண்மையை வெளிப்படுத்துங்க. ஒரு முறை சொன்னால் போதும், பெரியவர்களுக்கு தெரிந்தால் போதும். அதை நம்ம நிரூபிச்சே ஆகணும் அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் உட்கார வேணாம், அப்படிலாம் அவசியம் இல்லை. இப்போ நாகரிகத்தில் 2 விஷயங்கள் ஒன்றாக சேருது. என்னென்ன? உண்மை மற்றும் தாழ்மை. இப்போ பாபா சொல்கிறாரு, வீண் செய்திகள், நெகட்டிவ் விஷயங்கள் இது நாகரிகத்தில் வராது. அதை நம்ம பேச தொடங்கினா நம்மளால் நாகரிகத்தின் கடல்லிருந்து முத்துக்களை எடுக்க முடியாது. அதற்கு பதிலாக அலைகள் கொண்டு வரும் குப்பைகள் தான் வெளியில் வரும். இப்போ மற்றவர்களின் தவறுகளை பார்க்க தொடங்குறது, இது கூட நாகரிகம் இல்லை. ஒரு ராஜயோகி அப்படின்னா அவங்களுடைய நிலை என்ன? இதை நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நாகரிகமா? நாகரிகம் எப்போது தேவைப்படுது? இருவர் சந்திக்கும் போது, சம்பந்தம் உருவாகும் போது. பாபா மேலும் சொல்கிறாரு, மனித தன்மை, தாழ்மை, மற்றவர்களை கட்டி எழுப்பும் தன்மை. அதாவது இது இருந்ததுன்னா
எந்த எதிர்வினையும் நமக்கு இருக்காது, குற்றச்சாட்டு இருக்காது, நம்ம யாரையும் பழி சுமத்த மாட்டோம், நம்ம மேலேயே யாரும் பழி சொல்ல மாட்டாங்க, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருக்கும். இப்போ குருநானக் சொன்னார், ஒருவர் பேசினார், ஒருவர் கேட்டார், இருவருமே ஞானிகள். நாகரிகம் தெரிஞ்ச ஆத்மா ஒருபோதும் யாரையும் அவமதிக்க மாட்டாங்க. அவர்களின் குடும்பம், சூழ்நிலை, பழக்கம் எதுவாக இருந்தாலும் நாகரிகமான நடத்தை சுற்றுப்புறத்தை தெய்வீகமாக மாற்றுது. சிலர் உடன் ஒரு முறை சந்தித்தாலே மனம் லேசாயிடும். யாரையாவது ஒருத்தவங்களை பார்த்துட்டோன்னா ஒரு டைம் தான் பார்ப்போம், ஆனால் அவங்க பார்த்தாலே மனசு லேசாயிடுது. இப்போ மனசில் எவ்வளோதான் பாரம் இருந்தாலும் சட்டுன்னு குறைஞ்சிருது. சில நாட்கள் அவங்கள சந்திக்க முடியாமல் இருந்ததுன்னா மனசு வெயிட் ஆகிடுது, கனமாயிடுது. ஏன்னா அவர்களின் நாகரிகத்தின் சக்தி, அவங்களுடைய சிந்தனையின் உயர்வு நம்மளை உயர்த்துது. காலை பிராமணர்களுடன் இருக்கும்போது நாள் ஃபுல்லாக நல்லதாக ஆகிடுது. ஏன்னா இது கடவுளோட நினைவில் இருக்கிறதுனால. நாகரிகம் நம்மளை வெற்றிக்கு தானாகவே அழைத்துட்டு போகுது. இப்போ சுருக்கமான ஒரு வரி, நாகரிகமான ஆத்மா தன்னை மற்றவரிலிருந்து உயர்த்தி மரியாதை மற்றும் தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். அடுத்தது நிச்சயத்தின் கடல். நிச்சயம்னா என்ன? நாம் 4 விஷயங்களில் முழு நம்பிக்கை வச்சுருக்கணும் இல்லையா? என்னென்ன விஷயம்? தன் மீது நிச்சயம், பாபா மீது நிச்சயம், குடும்பத்தின் மீது நிச்சயம், சமயம் காலத்தின் மீது நிச்சயம். இப்போ பாபா சொல்கிறாரு, பிராமணர் என்றாலே நிச்சய புத்தி தான். நிச்சயம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும், நிச்சயம்தான் வெற்றியினுடைய அடிப்படை கல் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நிச்சயம் இருக்கும்போது மற்ற எல்லா எதிர்மறை விஷயங்களும் தானாக விலகி போயிடும். வீணான சிந்தனைகள் போகும், சந்தேகம் எதுவுமே உங்களுக்கு வராது. இப்போ நிச்சயத்தினுடைய அடையாளம் தான் வெற்றி. இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு 100% நிச்சயம் இருக்குது, ஆனால் வெற்றி குறைவாக இருக்குதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஊறுகால உப்பு அதிகமாக புளிப்பு கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான். இப்போ ரெண்டுமே சமமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் நிச்சயம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வெற்றி இருக்கும். ரெண்டுமே சமநிலையாக இருக்கணும். இப்போ நிச்சயத்திற்கான இந்த 4 தூணுமே வலிமையானதாக இருக்கணும். இப்போ யாராவது சொல்லுவாங்க, எனக்கு 500% நிச்சயம் இருக்குது அப்படின்னு. பாபா சொல்கிறாரு, அது உள்ளார்ந்த வெளியில் பேசுகிறாங்க, ஆனால் உள்ள ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது. இப்போ பாபா ஒரு பாட்டு கூட நமக்கு நினைவுபடுத்துகிறாரு. இப்போது நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு சொல்கிறாங்க, அடுத்து என்ன தெரியவில்லை என்று சொல்வது, அது கடவுளை அவமதிக்கிறது. இப்போ ராமாயணத்தில் கும்பகர்ணன் இருந்தான். அவங்க எப்போவுமே தூங்கிட்டே இருந்தார். அவரை போல் சிலர் அலட்சியம், கவனக்குறைவு, அந்த உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிச்சயம் கிடையாது. ஆனால் எங்கே 4 திசைகளிலும் உறுதியான நிச்சயம் இருக்கோ, இப்போ இந்த 4 நிச்சயமும் யார்கிட்ட இருக்கோ அங்கு அலைச்சல் இருக்காது, வெற்றி மட்டும்தான் இருக்கும். அடுத்தது என்ன கடல்? வெற்றியின் கடல். வெற்றிக்கு தேவையான முதல் விஷயம் நிச்சயம் இல்லையா? அதோடு சேர்த்து உண்மை, நாகரிகம், தெளிவான மனம், தூய்மை, இது எல்லாமே இருக்கணும். சாமர்த்தியம், தைரியம், தீர்மானிக்க தெரிந்த சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, இதெல்லாமே இருக்கணும். எங்கு பயம் இல்லாமல் இருக்கோ அங்கே சக்தி இருக்கும். நிச்சயம் இருக்கும் இடத்துல வெற்றி தானாகவே வரும். அதற்காக பெரும் உழைப்புலாம் தேவையில்லை. எப்போது உழைப்பு அதிகமாக உணரப்படுது, நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் தெளிவு இல்லை, அலைச்சல் இருக்குது, அடித்தளம் ஸ்ட்ராங்காக இல்லை, ஃபவுண்டேஷன் பலவீனமானதாக இருக்குது, சரியான முறையில் சாதனை பண்ணலை, சமர்ப்பணம் இல்லை அப்படின்னா தான் ஆகுது. அப்போது நமக்கு சக்தி எல்லாமே வேஸ்ட் ஆகுது. இப்போ நிலையான வெற்றி எப்போ வரும்? 4 நிச்சயங்களும் 100% இருக்கணும் இல்லையா? தன்னிடம், பாபாவிடம், குடும்பத்தில், காரியத்தில். இதில் ஒன்றில் கூட பலகீனமாக இருந்ததுன்னா நிச்சயத்தின் சதவிகிதம் குறையும். அப்போ வெற்றியும் கம்மியாயிடும். இப்போ வெற்றியோட அடையாளம் என்ன? அலைச்சல் இல்லாத மனநிலை, அதாவது நிலைத்தன்மை. நிச்சயம் தொடர்ச்சியான நிலை வெற்றியை கொண்டு வரும். அமைதியான மனநிலை அதே வெற்றி. இப்போ வெற்றியாளர் யார்? கடின சூழ்நிலைகள்லையும் தன்னை வெல்லக்கூடியவர், தனது மனதை வெல்பவர் இல்லையா? அந்த மாதிரி நாம இருக்கணும். இப்போ அது மட்டும் இல்லை,
தன்னுடைய மனதையும் வெல்பவராக இருக்கணும், உணவு பழக்கத்தை வெல்பவராக இருக்கணும், இயற்கையை வென்றவராக இருக்கணும், நேரத்தை வென்றவராக இருக்கணும், முக்கியமாக தூக்கத்தை வென்றவராக இருக்கணும். இப்போது பாபா சொல்கிறாரு, உண்மையான வெற்றி நேரத்திற்கு முன் தன்னை மாற்றிக்கொள்ளும் போது தான் கிடைக்கும். நேரம் மாறுது அப்படின்னா நேரத்துக்கு மதிப்பு கிடைக்கும். ஆனால் நாம் முயற்சி பண்ணால் மட்டும்தான், முயற்சியால் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் மதிப்பு நமக்கு வரும். இப்போ பயப்பட வேணாம், ஆழமான குளத்தில் குதிக்கணும். கடவுள் இருக்கிறார், ஏதாவது கண்டிப்பாக நன்மை நிகழும். முத்துக்கள் யாருக்கு கிடைக்கும்? யார் ஆழத்தில் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ சரியான நேரத்தில் நம்ம குதிக்கணும். கற்றுத்தர சொன்னால் எனக்கு முடியுமா என்று யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணணும்? போயிடணும். முதல் முறை கவிதை எழுத தெரியாமலேயே எழுத தொடங்கினால் 3-4 கவிதைகள் உருவாயிடும் இல்லையா? இப்போ நிச்சயமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். பாபா சொல்கிறாரு, வெற்றி யார் பெறுவாங்க? அவர்களின் உள்ளத்தில் உறுதியான நிச்சயம் இருக்கும், நாகரிகம் இருக்கும், மனமுள்ளவர்கள், அதாவது உண்மையுள்ளவர்கள். பாபா போல நம்மளும் இருக்கணும். அடுத்த கடல் நிர்பாவத்தின் கடல், அதாவது பாவமற்றவர். ஏன்னா பாபா பிறப்புலையும் வரதில்லை, இறப்புலையும் வரதில்லை, எந்த பாவகர்மமும் செய்கிறதில்ல இல்லையா? இப்போ அப்படிப்பட்டவர்கிட்ட இருந்து நம்ம அந்த கடலில் மூழ்கி ஆழத்தில் போய் முத்துக்களை நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும் இல்லையா? வெற்றி யாருக்கு கிடைக்கும்? யார் நிச்சயம் உறுதியானவர்களாக இருக்காங்களோ, நேரத்தில் விழிப்புணர்வோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இப்போது பிராமணர்களினுடைய 2 அடையாளங்கள் என்ன? நிச்சயம் மற்றும் வெற்றி. நல்லது. நன்றி. ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा. याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा,
ऊर्जा का सागर है, मेरा बाबा, नवीनता का सागर है, मेरा बाबा, उमंग का सागर है, मेरा बाबा, उत्साह का सागर है, मेरा बाबा, उजाले का सागर है, मेरा बाबा, स्थिरता का सागर है।